Praise the Lord. Third of the day. இன்னைக்கு என்ன thought of the day என்னன்னு பார்த்தீங்கன்னா, let the Judah blow first. Judah blow firstனா முதலாவது துதி செல்லட்டும். முன்னே let the praises go first. ஸோ இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு வேதத்தில் 3 இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட லைஃப்க்கு சம்மந்தப்பட்ட 3 இன்ஸ்டன்ஸ். இதில் முதலாவது இன்ஸ்டன்ஸ் வேதத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பேர் யோசபாத்து ராஜா. அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் அநேக தேசங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி யுத்தத்திற்காக அழைப்பு வருது. ஸோ அந்த யுத்த அழைப்பு கேட்டு அவர் யோசபாத்து ராஜா ஜெபித்து என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, இதை தான் செஞ்சார். லெட் த ஜூடா ப்ரோ ஃபர்ஸ்ட். அப்போது முதலாவது அவர் துதி அமைச்சார். நம்மளுக்கு இப்போ பொதுவாகவே ஒரு பேட்டலுக்கு, ஒரு யுத்தத்திற்கு நம்மளை அழைக்கிறாங்கன்னா, நம்ம யுத்த அழைப்புக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? we will carry all the weapons. நம்ம வெப்பன்ஸ் கேரி பண்ணுவோம். நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிற என்னென்னலாம் வெப்பன்ஸ் இருக்குது, பட் ஆல்சோ ப்ரீ பிளான், எப்படி நம்ம எந்த இடத்துல போய் எப்படி யுத்தம் பண்ணலாம், எவ்ரிதிங் அதுதான் நம்ம ஆயத்தம் பண்ணுவோம். ஆனால் யோசபாத்து ராஜா ஆயத்தம் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிப்பது. ஒரு பேட்டில் ஃபீல்டில் பேட்டில் லைனில் நிற்க வச்ச ஜனங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் வல்லவர்கள் கிடையாது. they don't know to hold the weapon. அவங்க துதிக்கிறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க தான். அவர் அத்தனை ஜனங்கள், அத்தனை தேசங்கள் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது ஒரு சேஃப்கார்டு கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு வெப்பன்ஸும் அவங்க கையில் கிடையாது. பட் அவங்க பேட்டில் ஃபீல்டில் தைரியமாக நின்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க பேட்டில் ஃபீல்டில் எப்படி நின்னாங்கன்னா, தேவனை துதிச்சிட்டு நின்னாங்க. துதிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விரோதமாக வந்த தேசங்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளவே கன்ஃபியூஷன் ஆகி, ஸோ அவங்க யாரோட யுத்தம் பண்ண வந்தாங்களோ அவங்களோட யுத்தம் பண்ணாமல் அவங்களே சத்துருக்களே தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு விரோதமாக எத்தனை ஜாதிகள், எத்தனை ஜனங்கள், எத்தனை சத்துருக்கள் எழுந்தாலும் நம்ம அந்த சத்ருவோடு நம்மளோட வெப்பன்ஸ் மூலியமாகவும், நம்மளுடைய வார்த்தைகள் மூலியமாகவும், நம்மளுடைய கோபத்தின் மூலியமாகவும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதபடி நம்ம கர்த்தரை துதிக்கிற அந்த துதியில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நம்ம ஆண்டவரை லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். நம்ம தேவனை துதிக்கும் போது, கர்த்தரை ப்ரேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விரோதமாக எத்தனை சத்ருக்கள் எழுப்பினாலும் அவங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து விழுவார்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அதுதான் நம்ம லைஃப்பில் செய்யணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பவுலுங்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரர். அவர் ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தார். என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்பின் வார்த்தையை எடுத்து தேசம் எங்கும் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பிணையாளிகளை ரட்சித்து, அதாவது சிக் பீப்புளை ஹீல் பண்ணி அநேக நன்மைகளை செய்த ஒரு நல்ல மனுஷனை அவர்களுக்கு விரோதமாக சத்ருக்கள் அவரை ட்ரிக் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டாங்க. அவர் செய்த நன்மை அவங்களுக்கு அது ராங்காக பட்டு அவரை ப்ரிசன்குள்ளே போட்டாங்க. ப்ரிசன்குள்ளே அவரும் அவருடைய உடன் ஊழியக்காரர். அப்போது அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டவுடனே அந்த பவுலன்றவர் அவர் என்ன செஞ்சார்? அவர் ஆண்டவரே, நான் உங்களுக்காகத்தானே இவ்வளோ உள்ளே செய்கிறேன், நீங்கள் சொன்னபடி தானே நான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு வழி சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் சொன்னபடி உங்களுடைய வல்லமை கொண்டு தானே நோயாளிகளை நான் குணப்படுத்திகிட்ருக்கேன், உங்கள் நாமத்தில் தானே நான் அற்புதம் செஞ்சுருக்கிறேன், வை ஐ எம் இந்த பிரசன் அப்படின்ட்டு அவர் முறுமுறுக்கவும் இல்லை, வேதனைப்பட்டு கொண்டு ஒரு மூளையில் உட்காந்துல பிரசனில். அவர் செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசனில் அவர் துதிச்சார். அதாவது சிறைச்சாலில் அவரும் சைலஸும் அவருடன் ஊழியக்காரரும் சேர்ந்து துதிச்சார். துதிக்கும் போது அவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிசன், அதாவது சிறைச்சாலை கதவு உடைஞ்சி திறந்தது.
திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஷேக், அதாவது நிலநடுக்கம் உண்டாகி நிலம் அதிர்ந்து டோர்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த காரியம், இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம லைஃப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் அ லாங் டைம் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிருக்கீங்க. யூ பீன் ப்ரேயிங் ஃபார் அ லாங் டைம், யூ வாண்டட் சம்திங் டு பி ஹேப்பன் இன் யுவர் லைஃப், பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். நீங்கள் ஆண்டவரை முறுமுறுத்துட்டு ஒரே இடத்துல உட்காராதீங்க. நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன் ஆண்டவரே, ஐ எம் ஸ்டில் இன் த சேம் பிளேஸ். லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். உங்களுடைய அந்த விழுந்து போன சூழ்நிலையில், அந்த ஸ்டக்கட் சூழ்நிலை நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா துதிப்பது தான். லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். நீங்கள் ஆண்டவரை துதிக்க உங்கள் நிலம் ஷேக் ஆகும். உங்களுடைய சிறைச்சாலை கதவு உடையும். உங்களுக்கு லாங் டைம் ப்ரொமோஷன் கிடைக்கல, நீங்கள் ஒரே கம்பெனியில் ரொம்ப நாளாக ஸ்டக்காக இருக்கீங்க, நீங்கள் லாங் டைம் என்ன சொல்கிறது, ஒரு காரியத்தை நடத்தணும், ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப ரொம்ப லாங் டைமாக ஐம் ஸ்டேயிங் இன் ரெண்டட் ஹவுஸ். நான் ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப நாளாகவே இருக்கேன், லைக் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆர் சம்திங் லைக் வி ஆர் ட்ரைங் ஃபார் சம்திங் ஃபார் அ லாங் டைம் அண்ட் இன் ஒர்க். அப்படின்னும் போது நீங்கள் அந்த தேவனை குறித்து முறுமுறுக்காமல், நான் இவ்வளோ செஞ்சோம் எனக்கு நடக்க மாட்டேன்னு ஒரு மூளையில் வெசனமாக உட்காராமல், யூ ஹாவ் டு டூ இஸ் ப்ரைஸ் காட். லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், உங்களுடைய சிறைச்சாலை, அதாவது உங்களை ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிறைச்சாலை துறக்கும். சாதாரணமாக துறக்கிறது இல்லைங்க, நீங்கள் இருக்கிற அந்த நிலைமை அதிர்ந்து துறக்கிற அளவுக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்யக்கூடும். யூ ஹாவ் டு டூ let the Judah blow first. The third instance என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரிகோ வால். ஜெரிகோ வால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்போது இஸ்ரேலைட்ஸ் கெனான் அந்த தேசத்துக்குள்ளே அவங்க நுழையிறதுக்காக அவங்க பிரயாசப்படும் போது there was a ஜெரிகோ வால். அவங்களுக்கு தடையாக இருந்த ஒரு பெரிய ஒரு வால், மதில் சுவர். அதுக்கு யோசுவா அவங்க ஆண்டவரிடத்துலேருந்து ஜெபிச்சு ஆலோசனை பெற்றுக்கொண்டது என்னன்னா, 7 நாள் ஆண்டவருடைய அமைதியாக எரிகோ மதிலை சுற்றி வாங்க, 7ஆவது நாள் ஆண்டவரை எக்கால சத்தத்தோடு துதிங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்க அமைதியாகவும் ஆண்டவரை துதிச்சாங்க, சத்தமாக 7ஆவது நாள் ரொம்பவே சத்தமாக எக்கால சத்தத்தோடு துதிக்கும் போது அவங்களுக்கு தடையாக இருந்த மதில் சுவர் யாரும் மனுஷன் எடுக்கலை. எந்த ஒரு பிபிஎம் அது என்ன பிபிஎம்பி, அது அந்த பெரிய ஒரு வெஹிக்கிள் அந்த வால்ஸை இடிக்கலை, நத்திங். எதுவும் ஒரு மனுஷன், எந்த ஒரு ரிசோர்ஸும் கிடையாது. அது அந்த வால் இடிக்கணுன்னாக்கா, இவ்வளோ பெரிய மதில் இடிக்கணும்னா இவ்வளோ பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கல்ஸ் அது இடிக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. வெரி சிம்பிள். அவங்க யூதாவை லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். அவங்க முதலாவது துதியை அமைச்சதுனால அந்த மதில் தானாகவே இடிந்து விழுந்தது. தானாக விழுந்ததுன்னா ஆண்டவர் அதை இடித்து போட்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கா? ரொம்ப நாளாகவே இந்த காரியம் தடைவாக இருக்குது. ரொம்ப நாளாகவே என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படலை, என் திருமண காரியம் வாய்க்கலை, எனக்கு ஒரு நன்மை காரியம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வீடு வாங்க முடியல, என்னோடய பிஸ்னஸ் செழிப்பாக இருக்க மாட்டேங்குது, நான் இது சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் சக்சீட், சம்திங் இஸ் பேரிகேட். ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடையாகவே காணப்படுது, அதனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வெசந்தமாகவும் இல்லை ஜெபிக்கிறேன் ஆனால் நடக்கலை அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுக்காகவும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட். அதாவது நீங்கள் ஆண்டவரை துதிங்க. டோன்ட் cry, don't weep, don't do anything but keep praising God. ஆண்டவரை துதிக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய தடையாக இருக்கிற எரிகோ மதில் சுவர்கள் இடிந்து விழும். ஸோ இந்த 3 இன்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம துதிப்பது. ஆண்டவரை துதிக்கும் போது என்னெல்லாம் அற்புதம் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ நம்ம லெட் த ஜூடா ப்ளோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கொண்டு we have to keep praising God.
சாதாரணமான ஒரு பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், சாதாரணமான ஒரு மனுஷன் ஆகட்டும், அவங்க எதிர்பார்க்கறது என்ன? உலகத்தின் ஜனங்களை அவங்கள ப்ரேஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம தேவாதி தேவன் சகலவற்றையும் கிரியேட்டட் அண்ட் ஹீ இஸ் ரூலிங். அப்போது அவரை நம்ம எவ்வளோ துதிக்கணும். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த யூனிவர்ஸ், ஹீ இஸ் ஆர் கிரியேட்டர். ஸோ அவரை நம்ம சொல்லி சொல்லி துதிக்க 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 நம்ம காட் வந்து ஹீ இஸ் ப்ளீஸ்ட் வித் அவர் ப்ரேசஸ். நம்ம துதிக்கும் போது அவருக்கு ரொம்ப ப்ளீஸ்டாக இருக்கும். அது அவருக்கு அந்த துதியை வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மகிமையை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து வி ஆர் நாட் கோயிங் டு அவர் நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஆஃபரிங்ஸ் கொடுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எதுவுமே எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயத்திலேருந்து உண்மையான துதி, அவருடைய நன்மைகள், அவருடைய வல்லமைகளை குறித்து, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். நம்ம சின்ன சின்ன சாட்சி கேட்குறோம் இல்லையா, நிறைய கூட்டங்களை இந்த அற்புதம் நடந்தது, அது கூட நீங்கள் சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். நீங்கள் துதிக்க துதிக்க வேதத்தில் அவர் அநேக அற்புதங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டார். ஓட கூட நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணி ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்தார், அவருடைய அற்புதங்களை கொண்டு நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, He is very pleased with your praises. அவர் உங்களுடைய முடியாத காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதுதான் இன்றைக்கான தாட். இஃப் the video is long, please excuse. அண்ட் இது கொஞ்சம் லாங்காக ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த 3 இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னதுனால. இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.